தெரியலையே, என் அண்ணி உறங்கிட்டு இருப்பாங்களா? இப்படி பார்த்தா வேலைக்காகுது. நம்ம கதவை திறந்து உள்ள சென்று யாரு இருந்தாலும் பார்க்கலாமா? இந்த பச்சனை முகத்தை பாருங்க, தெரியவில்லையா? ஐயோ, நாத்தனார் வந்துக்கிறா. ஆமா, ஐயோ எவ்வளவு தூரம் வந்து நடந்து வந்து தெரியல. பாவம் தண்ணியெல்லாம் கொடுக்கணும்ல. ஆமா ஆமா. இப்ப சொன்னேன் அது என்ன நாரு? இப்ப ஏதோ நார் சொன்னேன். நாத்தனார் நிறைய நாத்து. என்ன பண்ணும்? இல்ல பார்த்தா வந்திருக்கா. எவ்வளவு தூரம் நடந்து வந்தால எவ்வளவு வந்தால தெரியல. சேர போறவங்களுக்கு சேர போடு. ஐயோ மறுபடியும் உட்கார் உட்கார் உட்கார். இல்ல வந்திருக்கீங்க. உட்கார் உட்கார் உட்கார். யார் போறான்னா உட்கார். நான் கேடி வா, நான் கேடி வா. உட்காரு. பாத்தியா அண்ணனுக்குணும். ஐயோ எவ்வளவு நடந்து வந்தாலும் இடம் வந்தாலும் நீங்க அண்ணனுடைய வரவேற்பை பாத்தியா? பாத்தீங்களா? உட்கார் உட்கார். ஐயோ எவ்வளவு தூரம் வந்து சாப்பிட்டாலே தெரியல. சீக்கிரம் தண்ணி எடுக்கடா, தண்ணி எடுக்கடா. அண்ணி தாகமா இருக்கு அண்ணி. ஒரு தண்ணி பாருங்க, அப்புறம் பேசலாம். தரேன் சீக்கிரம்டா. ஐயோ தண்ணி சாப்பிட்டாலே. டேய் டேய் டேய், என்ன இது தண்ணி? எங்க எடுத்துட்டு வந்த? என்ன தண்ணி? என்ன தண்ணி? ஃபில்டர் வாட்டர். ஃபில்டர் வாட்டரா? அவளை கேட்டு கேட்டு ஃபில்டர் வாட்டரா? இங்க பாரு, அவளுக்கு அந்த தண்ணியெல்லாம் கொடுக்க கூடாது. நீ எங்க இருக்கிற நேரா போயிட்டு நம்ம வீட்டு பின்னாடி பாத்ரூம் இருக்கு பாரு, அதுல இருந்து அந்த முன்னுட்டு போ. அதுல இருந்து எடுத்துட்டு வா போ. சீக்கிரம்டா. போய் தண்ணி தரேன்னு நான் சொன்ன இடத்துல தரேன்னு சொல்லியிருக்கோம். வீட்டுக்குள்ள இருக்கு ஃப்ரிட்ஜு, அது வந்து ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்துடுவான். எதுக்கு நான் குடிச்சு பார்த்துட்டு பணம் போடுவேன். தண்ணி தெரியலதான், ஆனா இப்படியும் அவளை கொடுக்க கூடாது. என்ன பண்ண தெரியுமா? இதை புடி, கீழே உட்காரு, மூத்திரம் பீடா ஒண்ணு குடுறா. வரலமா ஆயா கண்ணு முடியும். வரலனாலும் முக்கு பரவாயில்ல. பேண்ட் கழட்டாமனாவா? பேண்ட் கழட்டாம எப்படி விடுவேன்?
கண்ண போடுங்க. நான் பேய் மாட்டேன். ஆயா பாத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் திரும்பி நின்றா. இந்த பக்கம் திரும்பி இல்லைன்னா எப்படி திரும்பினா இப்ப பாய் கஷ்ட ஓட்டுற மாதிரி. வராத மொத்தத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கேன். ஒண்ணுக்கு ஒரு நாள் போய் நாய் மாரி முக்கிட்டு தர்றாங்க. என்ன வராதுக்கு நான் என்ன போட்டோம். இப்போ பாரு சும்மையா வரலன்னு சொல்லிட்டு வராம அப்படி இப்படி விட்டுட்டு வரலன்னு சொல்லிட்டு இது நான் பிடிச்சி பாத்துறேன். இப்ப பரவாயில்ல. உப்பு கறிக்குமே கொடுக்கலாமா? இந்த பக்கம் காலையில வலிக்குமே. இந்தியாவோட ராசி இல்ல தண்ணி சொல்லுவாங்க. தண்ணி கூட கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட நல்லா இன்னைக்கு வடக்கு தோணும். அங்க போலாம். வடக்கு தோணும். ஐயோ சாப்பிட்டல இல்ல சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடு. சீக்கிரம் கொடு. கேட்டு இல்ல இல்ல இது யார் தெரியுமா? இது யார் தெரியுமா? அவ தாயாரியே அண்ணனை பார்க்கணும். ஒரே முறை பார்க்கணும். என்னைக்கு பார்க்க அண்ணனை பார்க்கணும். உங்க அண்ணன் உனக்கு தாலி கட்டி இல்ல உங்க அண்ணன் தாலி கட்டி பின்னாடிதான் ஊருக்கு அவனை வச்சிருக்காங்க. இல்ல இப்ப 12 வருஷமா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கூட்டு மாதிரி அது போதாதா? அக்கா அவளை கூப்பிடு.
இல்ல ஒரு வருடமா 2 வருடமா 12 வருஷம் என்னைக்கு பார்த்தாலும் அண்ணா அண்ணான்னு சொல்லி இங்க பாரு இல்ல என்கிட்ட என்ன நிறுத்தவள அவ்வளவு நிறுத்த அதிக நேரம் அன்னைக்கு கூப்பிடா இன்னைக்குதான் கொஞ்ச நேரம் என்னால சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தது அதுக்குள்ள அண்ணி அண்ணி அண்ணா அண்ணா நீ வரைய உன நீ வச்சுக்கிறியா ஊருக்கு வந்தான போன அங்க அடிக்கும் போது நான் பக்கத்துல வந்து நிக்கிறேன் நான் அவன் நினைச்சேன் எப்படி உனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் அண்ணா 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 நீ வர பாவி மனுச்சு எப்ப பார்த்தாலும் சரி அண்ணான்னு கூப்பிட்டா போதும் ஓடி போயிருக்கு இந்த பிள்ளை பாரு ஏங்கி ஏங்கி எப்படி உடம்பு உடந்து போய் இல்ல எப்ப பார்த்தாலும் அண்ணான் இருக்கு இல்ல உனக்கு தாலி அவளை அடிக்கிறது நீத்துல புடிசாது கை வலிக்குது நானும் 1 மணி நேரம் முடிக்கிறோம் அழகா புடிச்சுக்க கை வலிக்குது நடிச்சுனா கணவர் பொருள் கேக்குது என்ன பண்ணுமா அதுக்கு நம்ம தோடிக்கணும் முதல்ல நல்லா கட்டு கட்டு அவ்வளவுதான் நமக்கு சீக்கிரம் கணவர் கூப்பிடுறாரு சீக்கிரம் என்ன பண்ற தெரியுமா வந்து கேப்பாரு ஒண்ணு அண்ணி வந்தது தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாங்களா கேட்டா நீ என்ன சொல்ற எங்க அண்ணி கொடுத்தாங்க சாப்பாடு போட்டாங்கன்னா சாப்பாடு போட்டாங்க புடவை கட்டிக்கிறதுக்கு புடவை அதுக்கு எதுக்கு அவங்க அண்ணன் போய் இந்த மாதிரி நம்ம அழுந்த இங்க பாருங்க யார் அண்ணன் வந்தா இந்த மாதிரி அண்ணன் நல்ல விதமா தான் கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லணும் ஏதாவது மீறி நடந்தத சொன்னேன் நிறுத்தி விட்டுரு இங்க பாருங்க இங்க வந்தீங்கண்ணே இப்ப
என்ன எப்படி மாறிக்கிறேம்மா கேட்பாரு கை வலிக்குதா? வந்த உடனே நல்லா பரிமாறினாங்க, புடவை கொடுத்தாங்க, சாப்பாடு செஞ்சு போட்டாங்க, தண்ணி கொடுத்தாங்க, நல்லா கவனிச்சாங்கன்னு சொல்லணும். யாராவது அடிச்சான்னு சொல்லிட்டீங்க, சொல்லிட்டீங்க நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். என் கருத்துக்கு யாரானு அடிச்சாங்க. இவ்வளவு நேரமாக சாத்தகி 2 பேர் எங்க போனாங்க? கேக்குறீங்க, நாத்தி வந்துட்டா அவளை கணிக்கிட்டே பெரிய வேலையை போச்சுங்க. அவர் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கா, இவனை விட்டு கால் அமைக்க சொன்னேன். சரி, வந்தது யாரு? உன் தங்கை பாஞ்சாலி தாங்க வந்திருக்கா, என் நாட்டி வந்திருக்கா. ஓஹோ, என் தங்கை சுபத்திரியா? இல்லைங்க, அவ எவ்வளவு இல்ல. ஓஹோ, நாகக்கன்யா? நாகக்கண்ணி இல்ல, ஓக கண்ணி இல்ல. ஓ, என் தங்கை போகாவதியா? போகாவதி இல்லை, எந்த கொஞ்சம் ஓ, மின்னல் இல்லையா? மின்னல் ஒலி இல்ல, கண்ணில் ஒலி இல்ல. ஓஹோ, என் தங்கை கமலக்கன்யா? கமல கண்ணி இல்ல, ஹூமர கண்ணி இல்ல. யாரு? அப்ப அல்லியா? நெல்லி போட்டுக்கிறாங்க. அது இல்லையா, வாழ முடிகிறியா? வேற யாரு? உன்னுடைய தங்கச்சி பாஞ்சாலி. அவ வரமாட்டாரே. ஐயோ, நாட்டுக்கெல்லாம் பட்டத்து ராணி மகாராணி. சரியா? நம்ம தேடி வருவதற்கு அவளுக்கு வேலை இல்லை. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு 12 வருடமாக வனத்தில் காத்து 18 நாள் பாரத போரில காத்து பாரத போரில பாண்டவர் வெற்றி, கௌரவருக்கு தோல்வி, கௌரவரம் அழைத்து விட்டு நாட்டுக்கெல்லாம் மகாராணியா இருக்கிறார். தர்மராஜா நாட்டுக்கல்ல பேரரசன், அவருக்கு மனைவி பாஞ்சாலி பட்டத்து ராணியா இருக்கிறார். நம்ம தேடி எதுக்கு வருவார்? ஐயோ, என்னாலே தெரியலங்க. அண்ணனை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு. ஐயோ, நாடு என்னங்க கஷ்டம் தெரியுமா வேலை செஞ்சது. பேசாம 200 ரூபாய் கொடு, போய் பிளாக வாங்கி கட்டி போட்டா. ஆனா ஒண்ணுங்க, அவளுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன், வந்து நாத்தி வந்துருக்காரு சொல்லி பீரால இருந்த 50,000 புடவை எடுத்து கொடுத்தேன். அப்புறம் அது என்ன, அன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கொடுத்தான்னு புடவை, அந்த புடவை இருக்குதுங்க. அது மட்டுமா, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா தண்ணிலாம் ஆண்டுது. நம்ம பிரிட்ஜில் இருக்குது, பிரிட்ஜில் அது வந்து ஃபில்டர் வாட்டர் கொடுத்தாரு. ஐஸ் வாட்டர் அதை கொடுத்தாலும் முன்னாண்டுது, மாங்காய் ஜூஸ் கொடுத்தாலும் முன்னாண்டுது, லெமன் கொடுத்தாலும் முன்னாண்டுது. அப்புறம் என்ன பசிக்குது நிற்கி போயிட்டு சாப்பாடு செஞ்சு போட்டா ஐயோ அது மேலாண்டுது. சாப்பாடு நான் சாதாரணமாக செஞ்சோம். நீங்க நெல்லை எடுத்துன்னு போயிட்டு ரைஸ் மில்ல கொடுத்து அரிசின்னு வந்தா அரிசி கட்டாயிடும், உடஞ்சிடும், நல்லா இருக்கு. ஆமா, அதனால நாங்க 2 பேரும் கையிலே உரிச்சி போட்டு ஐயோ அதிரசம் என்ன, அப்பளம் என்ன, வடை என்ன, போண்டா என்ன, அப்புறம் வளவாளா கொலக்கோலா, வளவாளானா வாழைப்பழம், கொலக்கோலானா கொய்யாப்பழம். என்னங்க இந்த மாதிரி நாட்டினார கவனிக்கிறதுக்கு எனக்கு உடம்பு வலிக்கு தங்க மிச்சம் சாப்பிட மாட்டேன். கவனிச்சதுல அம்மாளுக்கு படம் கூட பாரு எப்படி கசிங்க போயிருந்தோ. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி ஒழுகுத பாரு. ஆமா ஆமா, இதெல்லாம் கொடுத்தீங்கன்றா. சரி சரி, என் மகனை தான் பார்க்கணும். ஒண்ணு பிடிவாதமா இருக்கு. சரி, மக்களை விசாரிச்சுக்கோங்க, கேட்டு அவங்கள கேட்டு பாருங்க எப்படி கவனிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆமா ஆமா, அவளாவது சொல்லணும் மரியாதை கட்டுங்க. அவ்வளவுதான் பாரு. 2 பேரும் அங்க போங்க. ஏய், அவளாவது சொன்னது அவள் தெரிஞ்சு யாரு குறைஞ்சிட்டு இல்ல, அது அச்சினி வாக்கு. ஒண்ணு புரியலையே. யாருன்னு சொல்லிட்டீங்க. என் தங்கச்சி பாஞ்சாலி இந்த வழியாக வந்தார்களா? என் மனைவி நல்லா கவனிச்சாங்களா? அது ஆயாவை கேளு.
சாமி சாமி சரி உங்க தங்கச்சிக்கு உழைச்சி எனக்கு டயர்டா இருக்கு. ஆமா இன்ட்ரோல் போயிட்டோம். டேய் டேய் குட்டிக்கிட்டு நிக்குது சாமி. லட்சுமி இங்க வாடா. நம்ம நல்லா தானே கவனிச்சுக்கிறோம். நீ கவனித்ததெல்லாம் நான் அங்கிருந்து என்னுடைய ஞான கண்ணால் ஏங்க அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? என் தங்கச்சி என்ன பண்ணாங்க? உங்களுக்கு நாங்க அடிச்சுன்னு சொன்னாங்களா? எவன் சொன்னோம்? எவடியாவா சொன்னவா? அங்கே ரெடி போற இல்ல எவடியாவா சொன்னவா? நாத்தி வந்துருக்கோம், இன்னும் நிறைய போய் கவனிக்கணும். வாங்க போலாம். என்ன நடந்து எனக்கு தெரியும்.